சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாம் இன்னிலிருந்து தொடர்ந்து சரயோகத்தை கற்றுக்க போகிறோம். சரயோகத்தை உருவாக்கியவர் ஔவையார் அவர்கள். இந்த சரயோகத்தினுடைய முதல் அறிமுகத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். சரயோகம் அப்படிங்கிறதே நம்மளுடைய மூச்சுக்காற்று இயங்கக்கூடிய நிலை. இந்த மூச்சுக்காற்று இயங்கக்கூடிய நிலையை நாம தெரிஞ்சுட்டோம்னா கூற்றினை உதைக்கும் குறியது ஆகுமே அப்படிங்கிறார் திருமூலர். அதாவது யமனையே நீங்கள் வெல்லலாம். இந்த இடத்துல யமன்னா தடை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதே மாதிரி அருணகிரிநாதர் சொல்லும்போது நாளென செய்யும் கோளென செய்யும் அப்படிங்கிறார். அப்ப ஒரு கெட்ட நாள்ல ஆரம்பிச்சிட்டோம், கோள்களுடைய பாதிப்பு நமக்கு இருக்கு அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா குமரனுடைய அருள் உனக்கு இருக்கும்போது அந்த நாளும் கோளும் உன்னை எந்த வகையிலும் பாதிக்காது அப்படிங்கிறார். இந்த மூச்சுக்காற்று எப்படி நம்ம உடம்புக்குள்ள போய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலாயுதம் சூலாயுதம். இந்த வேலாயுதத்தை வச்சிருக்கிறது யாரு? முருகப்பெருமாள். சூலாயுதத்தை வச்சுக்கிறது அம்பாள், சிவன். இந்த மூக்கோட அமைப்பை நீங்க வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா வேல் மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இப்படி வந்து இப்படி உள்ள போறது. இது சுவாச பாதை. இந்த சுவாச பாதையை உள்முகமா கற்பனை பண்ணி பாருங்க. மூக்கோட அமைப்பை வெளிமுகமா கற்பனை பண்ணி பாருங்க, அது வேலாயுதம். இப்ப சுவாச பாதையும் மூக்கோட அமைப்பையும் உள்முகமா கற்பனை பண்ணி பாருங்க. ரெண்டு ஓட்டை உள்ள போய் இப்படி பிரியுது, நடுவுல ஒரு தண்டு இருக்கு, அப்ப அது கீழே இப்படி இறங்குது, அது சூலாயுதம். இந்த வேலாயுதமும் சூலாயுதமும் என்ன செய்யுது? மூச்சுக்காற்றாக உள்ளே சென்று வெளியே வரும் வடிவமைப்பில் செல்கிறது. உள்ள போகக்கூடிய காற்று உயிர் காற்று, வெளியே வரக்கூடிய காற்று நச்சு காற்று. இந்த நச்சு காற்றை தான் அரக்கன், சூரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உள்ள வேலின் அமைப்புலையும் சூலத்தின் அமைப்புலையும் மூச்சுக்காற்று போகும்போது நம்ம உடம்புக்குள்ள போய் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை எனும் அரக்கனை சம்ஹாரம் செய்து வெளியேற்றப்படுகிறது. இதுதான் சூரசம்ஹாரம். இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மூச்சுக்காற்று கிழமைகளின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் இடப்புறம் வலப்புறம்னு அதிகாலை 4 மணிலிருந்து மாறி மாறி போகும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை. திங்கள், புதன், வெள்ளி, வளர்பிறை, வியாழன், இந்த 4 நாளும் நம்மளுடைய மூச்சுக்காற்று மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக காலை 4 மணி முதல் 6 மணி வரை தடையில்லாமல் சென்று வரும். அதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் செல்லும். செவ்வாய், சனி, ஞாயிறு, தேய்பிறை, வியாழன், இந்த 4 நாளும் அதிகாலை 4 மணி முதல் காலை 6 மணி வரை மூச்சுக்காற்று மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் உள்ளே சென்று வெளியே வரும். அதனைத் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 6 மணி முதல் 8 மணி வரை மூக்கின் இடது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் உள்ளே சென்று வெளியே வரும். 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் இடது பக்கம், அடுத்து வலது பக்கம், இப்படி மாறி மாறி போறது இல்லையா? இதுல இடதிலிருந்து வலது பக்கம் மாறும்போது அந்த 6 நிமிடங்கள், அதாவது 5:57, 6:03, இந்த 6 நிமிடமும் சுழுமுனையில மூச்சுக்காற்று தடையில்லாமல் செல்லும். இதை பற்றிய டைம் டேபிள் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக எழுதி அனுப்புகிறேன். நீங்கள் இந்த
சரயோகத்தை படிக்கும்போது குறிப்பு எழுதி வச்சுக்கங்க. இதுதான் முதல் குறிப்பு. இதை நீங்க முழுமையா புரிஞ்சுட்டா தான் சரயோகத்தை நீங்க முழுசா கத்துக்க முடியும், முழுமையாக பயிற்சி செய்ய முடியும். இந்த வலது பக்கம் மூச்சு காற்று தடையில்லாமல் உள்ள போய் வர சூட்சுமத்திற்கு சிவநாடி, சூரிய நாடி, பிங்களை அப்படின்னு 4 பேர் இருக்கு. அதே மாதிரி இடது பக்கம் தடையில்லாமல் போய் வரக்கூடிய மூச்சு காற்றுக்கு சக்தி நாடி, சந்திர நாடி, இடகலை அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த 2 மூக்குத்துவாரத்திலையும் தடையில்லாமல் போகக்கூடிய மூச்சு காற்றுக்கு சுழுமுனை அப்படின்னு பேர். இந்த சுழுமுனையில அவதரித்த கடவுள் தான் விநாயகனும் முருகனும். இத தாத்பரியத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற கடவுளை நமக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து காட்டினாங்க. ஏன்னா வலது பக்க மூச்சுக்கு சிவநாடி, இடது பக்க மூச்சுக்கு சக்தி நாடி. அம்பாளுடைய சுழுமுனையில பிறந்தவர் விநாயகர், சிவனுடைய சுழுமுனையில பிறந்தவர் முருகன். அப்ப சிவன், சக்தி, முருகன், விநாயகன் இவங்க எல்லாமே நம்மளுடைய மூச்சின் தாத்பரியம் அப்படிங்கிறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப வலது பக்கம் தடையில்லாமல் மூச்சு காற்று போகும்போது என்ன பலன் கிடைக்கும், இடது பக்கம் மூச்சு காற்று தடையில்லாமல் போகும்போது என்ன பலன் கிடைக்கும், சுழுமுனையில மூச்சு காற்று தடையில்லாமல் போய் வரும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாளைய காணொளியில விரிவா பார்ப்போம். அடுத்த ஒரு முக்கியமான தகவல் 17/1/2025 இன்றைய மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஈரோடு மாநகர்ல ஸ்டார் டிஸ்கோசஸ் அப்படிங்கிற அமைப்போட சேர்ந்து யோக பயிற்சிகளை கற்றுத்தர போறேன். இந்த பயிற்சியில நீங்க 1 மணி நேரம், உங்களுக்கு உரிய 1 மணி நேரத்தை நீங்க தேர்வு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு 18ஆம் தேதி, அதை தொடர்ந்து 19ஆம் தேதி, இந்த 3 தினங்களுமே காலையில 5 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் 1 மணி நேரம், மாலையில 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 1 மணி நேரம் பயிற்சி கற்றுக் கொடுக்க போறேன். இந்த பயிற்சி பயிற்சி பெற விரும்புவருடைய வயது, தொழில், உடலின் தன்மை, உணவு முறை அதை பொறுத்து நான் ஆசனம், பிராணாயாமம், தியானம், உணவு முறை இது எல்லாத்தையும் நான் கற்றுத்தர போறேன். பயிற்சியில நீங்க கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்க பயிற்சியில முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த பயிற்சி கட்டணம் அப்படிங்கிறது இந்த 3 நாளுக்கும் சேர்த்து 500 ரூபாய். இது ஒரு குரு தட்சணை மாதிரி தான். மேலும் இந்த பயிற்சிங்கிறது தனிப்பட்ட முறையில் தான் நான் கற்றுத்தரப்போறேன். இந்த 3 நாள் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பயிற்சியில யாரெல்லாம் நிறையா பேர் கலந்துட்டீங்கன்னா, நீங்க என்னோட ஒத்துழைச்சிங்கன்னா ஆன்லைன்ல அதுக்கப்புறம் உங்களை 1 மாசத்துக்கு நாங்கள் பின்தொடர்வோம். அந்த 1 மாசம் நீங்க முறையா எப்படி பயிற்சி செய்யறீங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து பயிற்சி செய்ய வைப்போம். இதுக்குரிய பயிற்சி கட்டணம் 3 நாட்களுக்கும் அந்த 1 மாதம் ஆன்லைன்ல நடக்கக்கூடிய பயிற்சிக்கும் சேர்த்து 500 ரூபாய். நிச்சயம் அனைவரும் இந்த பயிற்சியில கலந்துப்பீங்கிற நம்பிக்கையோட இன்று நான் இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைக்கு அந்த சரயோகத்தினுடைய 2வது சூட்சுமத்தை தெரிஞ்சுக்குவோம். ஒவ்வொரு நாளும் சரயோகத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் பயிற்சிகளும் முழுமையாக கற்றுத்தரப்படும். நிச்சயம் ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடர்ந்து நான் கூறும் பயிற்சிகளை முறையாக செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.